கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் அநேக பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்தும் நாம் அந்த காரியத்திற்காக நிச்சயம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்தும் தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த கல்விமானின் நாவு நம் எல்லோருக்கும் மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் அநேக நேரத்தில் நாம் பேச தெரியாமல் தான் பேசி பிரச்சனைகளில் மாட்டி விடுகிறோம். பேச தெரியாமல் பேசித்தான் அநேகரை கஷ்டப்படுத்துகிறோம். பேச தெரியாமல் பேசித்தான் நம் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை கூட நாமே குற்றம் செய்தவர்களாக நினைக்கும்படி செய்து விடுகிறோம். ஆகவே இந்த ஞானம் மிக மிக அவசியம். இந்த ஞானம் நம்மிடத்தில் தானாக வருவதில்லை. ஒருவேளை ஒரு சிலருக்கு தானாக இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர்தான் அந்த நாவை கொடுக்கிறவராம். அப்படி அவரிடத்திலிருந்து நாம் அந்த நாவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதிகாலையில் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதுவும் அவரே நம்மை எழுப்புகிறவராயிருக்கிறாராம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எத்தனை பேர் நீங்கள் அதிகாலையில் தூங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களை எழுப்பி விட்டிருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? அப்படி எழுப்பும் போது நீங்கள் எழுந்து கொள்ளுகிறவர்களாக முதலாவது இருக்க வேண்டும். இரண்டாவது, எழுவதோடு மாத்திரம் இல்லாமல் அவர் பேசுகிறதை கேட்கிற இருதயம் வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது நாம் நிச்சயமாய் இந்த கல்விமானின் நாவை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக நேரத்தில் நான் என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சரியாய் சொல்ல நினைத்தாலும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லையே என்று அவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோமே. நாம் புரியும்படி சொல்வதில்லை என்பது தான் உண்மை. சில நேரத்தில் நம்முடைய கஷ்டத்தை கோபமாய் வெளிப்படுத்தி விடுகிறோம். நம் பக்கத்தில் நியாயம் இருந்தாலும் அதை சரியாய் சில நேரத்தில் சொல்லாமல் மற்றவர்கள் நம்மை குற்றவாளியாக தீர்க்கும்படியாய் நாம் செய்து விடுகிறோம். அதற்கு நமக்கு கல்விமானின் நாவு நிச்சயம் தேவை. அதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது, அதிகாலையில் அவர் எழுப்பும் போது நாம் எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் பேசுகிறதை நாம் கவனித்து கேட்க வேண்டுமாம். கேட்கிறதற்கும் கவனித்து கேட்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் கவனித்து கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக, இந்த கல்விமானின் நாவிற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாவை எனக்கு தாரும். நான் யாரையும் தெரிந்தோ தெரியாமலோ கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. என்னுடைய கோபத்தில் அல்லது என்னுடைய கஷ்டத்தில் நான் வீண் வார்த்தைகளை மற்றவர்களிடத்தில் பேசிவிடக்கூடாது. இன்னும் மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை பேசினாலும் அது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்க வேண்டும். அவர்களை குத்துகிறதாகவோ காயப்படுத்துகிறதாகவோ இருந்துவிடவே கூடாது என்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் அந்த சமயத்துக்கேற்ற வார்த்தையை உங்கள் வாயில் போடுவார். நீங்கள் அநேகருடைய காயத்திற்கு மருந்தாய் மாறுவீர்கள். ஒருவேளை இதுவரை நீங்கள் பேசினாலே காயப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இனி வருகிற நாட்களில் ஒரு வார்த்தையாவது நீ சொல், அது எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது என்று சொல்லும் நாட்கள் வரும். எப்பொழுது என்றால், அதிகாலையில் ஆண்டவர் எழுப்பும் போது எழுந்து, ஆண்டவரை நீர் சொல்லும், நான் கவனிக்கிறேன் என்று கவனித்து, ஆண்டவரே இந்த நாவை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.